படத்துல வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் வந்து கதாம்சத்தோடு கூடிய கேரக்டர்ஸை நிறைய அந்த டைரக்டர் கற்பனை பண்ணி அவங்க படத்துல வராங்க. பட் அதுக்கு நடுவில் சர்ப்ரைஸா வந்து ரியலா நிஜமாவே கால் சென்டர்ஸ்ல ஒர்க் பண்ற நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்வியூஸ் நடுவில் அவர் வந்து போட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு புதுமையா இருக்கு. இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. இந்த டக்குனு இருக்கா உடனே வந்து ஒரு டாக்டர் ஃபீச்சர்னு இதை சொல்ல முடியாது. இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தான். இந்த ஃபீச்சர் ஃபிலிம்ல வந்து ஒரு ஐடியா மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி வந்து நிஜமாவே கால் சென்டர்ஸ்ல ஒர்க் பண்றவங்க அவங்களுடைய பெயின் அவங்களுடைய ப்ராப்ளங்களை பத்தி நடுவில் அந்த டைரக்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டிருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதுமையான ஒரு விஷயமா ஒரு புது அனுபவத்தை நிஜமாவே கால் சென்டர்ல ஒர்க் பண்றவங்களுடைய லைஃப்பை பத்திலாம் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த படம் பார்க்கும்போது நமக்கு அது காமிக்கிறது. இதை விட வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு இட்டாலியில இளைஞர்களுடைய நிலைமை என்ன? ஆக்சுவலா அவங்க நிறைய ட்ரீம்ஸோட படிச்சுட்டு வராங்க, கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களோட அந்த கனவை அவங்களால தொடர முடியல. பாதி டைம் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க கால் சென்டர்ல வந்து ஒரு ட்ரைனிங்கா ஒரு வேலையை கற்றுக்கிற ஒரு நிலைமையிலேயே அவங்க ரொம்ப நாள் இருக்க வேண்டியிருக்கு. அவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபியூச்சரை நோக்கி போக முடியாம ஒரு ட்ரெயினியாவே இருக்கிற அவங்களுடைய அந்த ஒரு அவல நிலைமையை வந்து எடுத்துக்காட்டுற திரைப்படம் அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர்ற ஹீரோ வந்து கால் சென்டர்ல ஒர்க் பண்ற மாதிரியே ஹீரோயின் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறான். பட் அவளோட ட்ரீம் அவளால வந்து ஃபாலோ பண்ண முடியல. அவள் வந்து அது என்னவா போய் எண்ட்ல முடியறான்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு இதுலலாம் செக்ஸியா டெலிஃபோன்லாம் பேசி இது பண்ற ஒரு ஆளா வந்து அவ ஒரு டெலிஃபோன்ல அந்த மாதிரி பேசுற ஹாட்லைன்ல பேசுற ஒரு வேலை தான் போய் அவளால் வேலை பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் தி யூத் இன் இட்டாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை நமக்கு வந்து ரொம்ப அழகா ஒரு நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. நிச்சயமா ஒரு முக்கியமான திரைப்படம்.